ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆரியன்.co.in வாங்க பைத்தான் கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி பைத்தான் கற்றுக்கலாம்னா டாப்பிக்கில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், மாடியூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா பைத்தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னும் பொழுது ஒரு பொருள் சார்ந்து அந்த பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அந்த பொருளை வச்சு செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸஸ், அதுதான் வந்து மெத்தட்ஸ். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பென் எடுத்துப்போம். லெட்ஸ் டேக் an example of a pen. Pen is an object which has property of pen type, pen color, pen size. இப்போ ஒரு பென் எடுத்திங்கன்னா அந்த பென்னுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் பென், அதாவது பால் பாயிண்ட் பென்னா இல்லை இங்க் பென்னா அப்படின்றது டைப்பு. ஸோ இப்போ பென் கலர்னும்போது இப்போ ரெட் இங்க் இருக்கா, ப்ளூ இங்க் இருக்கா, பிளாக் இங்க் இருக்குன்றது கலரு. பென் சைஸ் அப்படின்னும்போது ஷார்ட் சின்னதாக இருக்கிற பென்னா இல்லை பெருசாக லென்த்தியாக இருக்கிறதா, ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது. இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதே ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு பை திஸ் பென் ஆர் கால்ட் அஸ் மெத்தட்ஸ். லைக் இப்போ வந்து அந்த பெண்ணை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம், வரையலாம், அப்புறம் அந்த பெண்ணோட மூடியை திறக்கலாம், அந்த மூடியை க்ளோஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நிப்பு சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா அந்த ரீஃபில் பண்ணலாம். ஸோ இங்க் ரீஃபில் இல்லைனா அந்த ரீஃபில் பேக் வாங்கி மாற்றுறது. ஸோ இதெல்லாமே ஆக்ஷன்ஸ். ஸோ ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இப்போது ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ கிளாஸஸ்ன்னு ஒரு கிளாஸஸ் வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ன்றது தான் என்னோடய கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் ஸ்பெஷல் ஆப்ரேஷன். அந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேப் கொடுத்து என்னோடய கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுதான் வந்து __init __. ஸோ இந்த மெத்தட் எப்போலாம் இந்த மெத்தடு நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது இந்த மெத்தடும் இன்வோக் ஆகும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடு மாதிரி. எப்பப்போலாம் இதுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மெத்தடு பை டிஃபால்ட் இனிஷியலைஸ் ஆகிரும். ஸோ அதுதான் வந்து இந்த மெத்தடோட பர்பஸ். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா init செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டு வேல்யூ 1 வேல்யூ 2ன்னு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செல்ஃப் அப்படின்றது என்னத்தை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன் கிளாஸோட ஆப்ஜெக்டியே, அதுதான் வந்து செல்ஃப். இங்கே செல்ஃப்னா கொடுக்கணும், செல்ஃப்ன்ற டெக்ஸ்ட் தான் கொடுக்கணும் அப்படின்றது அந்த இது கிடையாது. நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ன்னு இங்கே கொடுத்தேன்னா நான் அது எங்கெங்கெல்லாம் நான் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா அந்த இடத்துல இல்லைன்னா அது எக்ஸ்ன்னு மாற்றி ஆகணும். ஸோ இந்த என்னோடய ஃபஸ்ட்டு பேராமீட்டர் எப்பயுமே வந்து அந்த கரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து செல்ஃப் அப்படின்னு சொல்லி நாங்கள், ஸோ இது ஒரு நேமிங் கன்வென்ஷனுக்காக செல்ஃப்னு கொடுத்துக்குறாங்க. அடுத்தது என்னோடய பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ நான் இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸில் வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன் என்னோடய கன்ஸ்ட்ரக்டரில். ஸோ அது வேல்யூ 1 வேல்யூ 2. இப்போது ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணும்போது இந்த இது self.val1 self.val2ல போய் அசைன் ஆயிடுது. இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய 2 மெத்தட்ஸ். ஒன்று வந்து கன்கேட் நம்பர்ன்றது ஒரு மெத்தடு. ஸோ ஒரு மெத்தடை எழுதணுன்றது இப்படி தான். ஸோ டெஃப் ஸ்பேஸ் அந்த மெத்தட் நேம், அதுக்கப்புறம் பேராமீட்டர். ஸோ பேராமீட்டர் இங்கே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப்னு திரும்பியும் என்னோடய ஆப்ஜெக்டே தான் நான் பாஸ் பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு பேராமீட்டர் தேவையில்லை. பட் ஆனால் நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த மெத்தடை கால் பண்ணேன்னா அப்போது அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் ப்ரீடிஃபைன் இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ, அதாவது இனிஷியலைஸ் பண்ண வேல்யூவோட ரெஃபரன்ஸ் எனக்கு தேவை. ஸோ அதனால் நான் திரும்பி செல்ஃப்ன்ற இந்த ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றில் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அதாவது இந்த 2 வேல்யூ வாங்கி இந்த 2 வேல்யூ வந்து நான் கன்கேட்டினேட் பண்ணுறேன். கன்கேட்டினேட்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு சப்போஸ் நான் இப்போ வாங்குறது வந்து ஒரு இன்டீஜராக இருந்தால் இப்போ இது 1 இது 2ன்னு இருந்துச்சுன்னா 1 2 அப்படின்னு சொல்லி நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ அதுக்காக எழுதுறது தான் இந்த மெத்தடு. அடுத்த மெத்தடை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பேராமீட்டராக வந்து என்னோடய செல்ஃப் கிளாஸோட ரெஃபரன்ஸையும் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் வாங்குகிறேன். ஸோ இது என்னென்னா ஒரு வார்த்தையில் இருக்க கேரக்டரை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நடுவில் நான் என்ன ரெஃபரன்ஸ் வேணுமோ அந்த ரெஃபரன்ஸ் கேரக்டர் வாங்குகிறேன். இப்போது செல்ஃப் டாட் நான் இங்கே இருக்க அதே இதோட மெத்தடை கால் பண்ணி கன்கேட் நம்பர்ன்றது கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாட் ஸ்ப்ளிட்னு சொல்லி இதே ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது. ஸோ கன்கேட் நம்பர்ன்றது எனக்கு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கோட ப்ரீடிஃபைன் மெத்தட் வந்து டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறது ஸ்ப்ளிட் கேரக்டர் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தடோட இந்த கிளாஸோட ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ். இப்போ இந்த கிளாஸை வந்து
எப்படி வந்து ஒரு கிளாஸை இம்போர்ட் பண்ணி அதை எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரம் கிளாஸஸ், ஸோ இதுதான் வந்து நான் கொடுக்குற ரெஃபரன்ஸ் நேமு. இம்போர்ட் ஸ்பெஷல் ஆப்ரேஷன். ஸோ கிளாஸஸ் அப்படின்றது என்னோட பைத்தான் ஃபைல் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன் வச்சுருக்கேன், பட் ஆனால் வந்து ஃபைல் நேம் வந்து கிளாஸஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நான் என்னோடய கிளாஸ் நேம் அந்த பைத்தான் ஃபைல் நேம் வந்து வித்தவுட் .pyன்னு இல்லாமல் நான் இங்கே கொடுக்கணும். அந்த ஃபைலில் இருக்க ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ற கிளாஸை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு இந்த கிளாஸ், இந்த ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸை வச்சு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 2 வேரியபிள் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் வேரியபிளில் 5,3ன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் அண்டர்ஸ்கோர் ஓபிஆர், SPL அண்டர்ஸ்கோர் ஓபிஆர் அப்படின்னு ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு என்னோட ஸ்பெஷல் ஆப்ரேஷன் கிளாஸு. அந்த கிளாஸ்க்கு வந்து நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நான் வேல்யூ 1 வேல்யூ 2 2 பாஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் a b அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்படின்னும்போது இந்த 2, அதுக்கப்புறம் இந்த 5 and 3 இது எல்லாத்தையும் இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். இது பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸில் இருக்க மெத்தட்ஸை கால் பண்ணுறேன். ஸோ என்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்கேட் நம்பர். ஸோ SPL அண்டர்ஸ்கோர் OPR, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட், அதுக்கப்புறம் இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மெத்தட் இன்வோக் ஆகும். இந்த மெத்தடில் நான் செல்ஃப்ன்றது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பாஸ் பண்ணுறதுனால நான் இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ண வேல்யூ 1 வேல்யூ 2 வந்து நான் self.val1 self.value2ன்னு சொல்லி நான் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ரெண்டுத்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுறதுனால எனக்கு அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும் லைன் நம்பர் 10ல். அடுத்தது பார்த்திங்கன்னா SPL அண்டர்ஸ்கோர் OPR டாட் ஸ்ப்ளிட் 5, ஸோ நான் 5 இருக்கிறத வந்து நான் ஸ்ப்ளிட் கேரக்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா எனக்கு அவுட்புட் வந்து 2 3 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து 2 5, 3 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது மூணுத்தையும் கான்கேட்டினேட் பண்ணது 2யும் 5யும் 3யும் அப்படின்னும்போது 25, 3ன்னு தான் கான்கேட்டினேட் பண்ணோம். அடுத்தது லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 5, அப்படின்ற இந்த 2 கேரக்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அது என்ன ஆகுதுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணும்பொழுது நமக்கு ஸ்ப்ளிட்டோட அவுட்புட் வந்து அரைவாக தான் வரும். ஸோ அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா இது 2ன்றது ஒரு அரே ஐட்டமாகவும் 3ன்றது ஒரு அரே ஐட்டமாக நமக்கு வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு கிளாஸ், அந்த கிளாஸோட மெத்தட்ஸு, அந்த கிளாஸ்க்கு ஒரு இனிஷியலைஸ் மெத்தடு, அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டம் மெத்தடு, அது வந்து ரிட்டன் டைப். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு ரிட்டன் டைப் வந்து லிஸ்ட் வருது. அதை நான் டிஃபைன் பண்ணல, பட் ஆனால் என்னோடய ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் பண்ணிக்கும். ஸோ உங்களோட ரிட்டன் டைப்பை நீங்கள் வந்து மெத்தடில் டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்புட் டைப்பும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 5 3, ஸோ இது வந்து இன்டீஜர், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. பட் என்னோடய கிளாஸில் நான் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து எங்கேயுமே சொல்லலை நான் வந்து இது வந்து இன்டீஜராக தான் வேணும், இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வேணும்னு நம்ம டிஃபைனே பண்ணல. பட் ஸ்டில் என்ன வேல்யூ பாஸ் பண்ணலாம் அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கும். ஸோ இதுதான் கிளாஸஸ். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் மாடியூல்ஸ். ஸோ பைத்தான் மாடியூல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அது வந்து ஒரு பைத்தான் ஃபைல், அவ்வளோதான். ஸோ பைத்தான் மாடியூல்ஸ் ஆர் .py files that contains Python code. Any Python file can be referred as a module. ஸோ இப்போ நம்ம எழுதணும் கிளாஸ் ஃபைல் கூட ஒரு வந்து மாடியூல்னு சொல்லலாம். பைத்தான் மாடியூல்ஸ் வந்து 2 டைப் உண்டு. ஒன்று ப்ரீ பில்ட் ஆர் இன்பில்ட், இல்லைனா கஸ்டம் ஆர் ஓன். ஸோ ப்ரீ பில்ட் இன்பில்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றது பார்ப்போம். ஸோ ப்ரீ பில்ட் அப்படின்னு வரும்பொழுது, ஸோ நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது இது வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் வந்து நம்மளுமே எழுதலாம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து பைத்தானோட ப்ரீ பில்டு மேத் அப்படின்ற மேத் அண்ட் ஆப்ரேட்டர் இந்த 2 மாடியூல்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணோன்னா இம்போர்ட் அந்த மாடியூல் நேம் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது 2த்தையும் டெலீட் பண்ணுறேன். இம்போர்ட் MATH அப்படின்னு டைப் பண்ணனா எனக்கு பார்த்தீங்கன்னா அது ப்ரீ சஜஸ்ட் பண்ணும். இது வந்து பைச்சார்ம்ன்ற எடிட்டர்னால அது ப்ரீ சஜஸ்ட் பண்ணுது. நான் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்குள்ளே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பைத்தானோட மாடியூல்குள்ளே இருந்து தான் எனக்கு எடுத்துகிட்டு வருது. யூசர் லைப்ரரி பைத்தான் 3.8 அதுக்குள்ளே இந்த லொக்கேஷனு. ஸோ இது வந்து என்னோட ப்ரீ பில்ட் ஆர் இன்பில்ட் மாடியூல்ஸ். ஸோ இப்போது இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கேரக்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலவெண்ட்டான அந்த
கேரக்டருக்கு ரிலவெண்ட்டான மாடியூல்ஸோட நேம்ஸ் எல்லாத்தையும் ப்ரீடிஃபைன்டு ப்ரீபில்ட் இன்பில்ட் மாடியூல்ஸ் நேம் எல்லாத்தையும் காமிக்கும். பட் நமக்கு இப்போ எதுவுமே தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதுக்கு வந்து 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், a = 9 b = 1. கேல்குலேட்டிங் 10 to the power of 2 அப்படின்றது math.pow அப்படின்னு கொடுத்துட்டு 10 to the power 2. ஸோ அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் ப்ரீடிஃபைன்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீடிஃபைன்டு மாடியூல் அண்ட் ப்ரீடிஃபைன்ட் மெத்தடு. அதுக்கப்புறம் ஆடிங் யூஸிங் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் யூஸிங் ஆப்ரேட்டர்ன்றதும் ப்ரீடிஃபைன்டு மாடியூல் தான். ஸோ அந்த ப்ரீடிஃபைன்ட் மாடியூலில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ப்ரீடிஃபைன் மெத்தட், லாஜிக்னு நம்ம எதுவுமே எழுதலை, எல்லாமே வந்து ஆல்ரெடி அந்த ப்ரீடிஃபைன் மெத்தட்ன்றனால ப்ரீடிஃபைன் மாடியூல்ஸ்ன்றதுனால அந்த லாஜிக் எல்லாமே அதில் இருக்குது. உள்ளவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லாஜிக்கு வந்து ஒன்றும் இல்லை, அடிஷனுக்கு வந்து ரிட்டன் a + b அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ப்ரீடிஃபைன் மாடியூல். இதே வந்து கஸ்டமர் ஓன் மாடியூல் அப்படின்னும்போது கஸ்டமர் நம்மளுக்கு நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஓன் மாடியூல் எழுதலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்டைன் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும், அந்த மாதிரி சமயத்துக்கு உங்களோட ஓன் கஸ்டம் மாடியூல் வேணும் அப்படின்னாலுமே அதுக்கு எழுதலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஓன் கஸ்டம் மாடியூல் எழுதியிருக்கேன். என்னென்ன எழுதியிருக்கேன்னா மேத் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் எழுதியிருக்கேன். மேத் ஆப்ரேஷன்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே ப்ரீடிஃபைன்டில் இருக்க அதே ஆப்ரேஷன்ஸ் தான். பட் இங்கே வந்து நான் உங்களுக்கு நம்மளாக எழுதுனா இப்படி எழுதலாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இது காமிச்சிருக்கேன். ஸோ மேத் ஆப்ரேஷன்ஸ் போட்டு ஆடு அதே லாஜிக் தான், அடிஷன் a + b a - b a × b a / b. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து கஸ்டம் மாடியூல்ன்றனால நம்ம பேர் வந்து math_ ஆப்ரேஷன் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் இம்போர்ட் math_ ஆப்ரேஷன். இதில் முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் மெயின் ப்ரோக்ராம் வச்சுருக்க அதே லொக்கேஷனில் தான் என்னோடய மேத் ஆப்ரேஷன்ன்ற மாடியூல்லையும் வச்சுருக்கேன். நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு நான் வைக்கல. ஸோ மெயின் ப்ரோக்ராம் இருக்கிற அதே டைரக்டரி கீழே தான் வந்து என்னோடய மேத் ஆப்ரேஷன் இருக்குது. அப்போ தான் என்னால் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ண முடியும். இப்போது சப்போஸ் என்னால் வந்து ஸோ நம்ம மேத் ஆப்ரேஷன்ற ஃபைலை வந்து இந்த மெயின் ப்ரோக்ராமுக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக இம்போர்ட் math_ ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த மேத் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மேத் ஆப்ரேஷன் டாட் ஆட் மேத் ஆப்ரேஷன் டாட் சப் மேத் ஆப்ரேஷன்ஸ் டாட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சொல்லி இப்படி தான் என்னால் இன்வோக் பண்ண முடியும். பட் நான் எவ்ரி டைம் இந்த மாதிரி மாடியூல் நேம் டாட் மெத்தட் இன்வோக் பண்ணாமல் வெறும் மெத்தட் நேம் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ number_ concat சொல்லி ஒரு மாடியூல் எழுதியிருக்கேன். இந்த மாடியூலில் ஒரே ஒரு மெத்தடு concat_int அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். அதை திரும்பி நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் அனுப்புகிறேன். மெயின் ப்ரோக்ராம் இருக்கிற அதே ஃபோல்டருக்குள்ளே தான் அந்த நம்பர் concat இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் number_concat. ஸோ number_ concat இந்த பைத்தான் ஃபைலு இம்போர்ட் concat_int. ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர் concat-குள்ளே ஒரே ஒரு மெத்தட் இருந்துச்சுல்ல, அந்த மெத்தடோட நேமையும் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து number_concat.concat_int அப்படின்னு சொல்லி நான் இன்வோக் பண்ண அவசியம் கிடையாது. என்னால் டைரெக்டாகவே concat_int அப்படின்னு இன்வோக் பண்ண முடியும். ரீசன் வந்து இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறனால, இந்த மாதிரி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறனால என்னால் அந்த மெத்தடை டைரெக்டாக இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. சேம் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கன்காட்டினேஷன் வந்து இங்கே நான் இன்புட்டில் வந்து 102 நம்பர் 2 கொடுத்துருக்கேன். அது கன்கேட் பண்ணும்போது 1002 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கஸ்டம் மாடியூல் அண்ட் ப்ரீடிஃபைன் மாடியூல்ஸை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் வந்து பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், எல்லாமே வந்து ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம ஓன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுறது, அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனை எப்படி ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண வைக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது. ஸோ இந்த 4 விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து functions.python அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து is user admin. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ def
டெஃப் அப்படின்னு சொல்லி தான் என்னோட ஃபங்க்ஷன் நேமை ஸ்டார்ட் பண்ணணும். டிஃபைன், ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் டிஃபைன்ஸ் அ யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இஸ் யூசர் அட்மின்ன்றது ஒரு மெத்தடு, அதுக்கு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். டெஃப் அப்பண்ட் யூசர் டைப் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஃப் ரெஜிஸ்டர் ரீஜென்ரேட் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேராமீட்டர். ஸோ இது வரைக்கும் என்னோடய ப்ரோக்ராமில் மெத்தட்ஸ் நான் வந்து எழுதியிருக்கேன். மேலே இருக்கிறதுலாம் கீழே பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய மெத்தடை வந்து எப்படி இன்வோக் பண்ணணும், நான் இந்த மெத்தடை எழுதிட்டேன். டெஃப் இஸ் அண்டர்ஸ்கோர் யூசர் ஓப்பன் ப்ராக்கெட்டை கோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனில் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் ஒரு டேட்டா. என்னோட ஆப்ரேஷன் இதோட முடிஞ்சிருது. ஸோ இதை நான் எப்படி இன்வோக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். அந்த பேராமீட்டர் வந்து யூசர். ஸோ யூசர்ன்றதுக்கு நான் வந்து ஒரு டிக்ஷனரி டேட்டா டைப்பில் ஒரு டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நேம், ஐடி, அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த யூசர் டிக்ஷனரி டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரீஜெனரேட் யூசர் ஐடின்றது தான் என்னோட ப்ரைமரி மெத்தடு. இந்த மெத்தட் வந்து நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட் எங்கே எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபைலில் மேலே லாஸ்ட்டாக எழுதியிருக்கேன். இந்த மெத்தடுக்கு ஒரு பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் இங்கே க்ரியேட் பண்ண அந்த டிக்ஷனரி டேட்டாவை தான் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ அது யூசர் பேராமன்ற வேரியபிளில் நான் இங்கே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் யூசர் பேராமில் இருந்து யூசர் ஐடியை நான் எடுத்து ஒரு வேரியபிளில் போட்டு வச்சுக்கிறேன், நியூ யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இஸ் யூசர் அட்மின் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன் திரும்பி. இது பார்த்திங்கன்னா இதுவே ஒரு மெத்தடு, பட் அதுக்குள்ளே நான் இன்னொரு மெத்தடை கால் பண்ணுறேன். அந்த மெத்தடும் இங்கே தான் எழுதியிருக்கேன், இதே ஃபைல்குள்ளே தான், இஸ் யூசர் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நான் என்ன பாஸ் பண்ணுறேன்னா இதுக்கும் அதே மாதிரி அந்த யூசர் ஆப்ஜெக்ட் தான் நான் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் அந்த யூசர் பேராமீட்டர் வேரியபிளை நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் அட்மின் அப்படின்ற என்னோட டிக்ஷனரியில் இருக்க அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ரிட்ரீவ் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்மின் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது வந்து ஃபால்ஸ் அப்படின்றது டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இங்கே நான் எக்ஸ்பிளிசிட்டாக எங்கேயுமே நான் வந்து இது பூலியன் டைப்பில் தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லலை. பட் ஆனால் இங்கே என்ன டேட்டா வருதோ அந்த டேட்டா டைப்புக்கு எடுத்த மாதிரி அதை எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து இஃப் கண்டிஷனில் வச்சுருக்கனால அது பூலியன் இல்லாத வேல்யூ தான் அப்படின்றனால இங்கே வரும். இங்கே வந்து இது வந்து ஃபால்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு அகெயின் அனதர் மெத்தடை நான் இங்கேருந்து இன்வோக் பண்ணுறேன், அப்பண்ட் யூசர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இதே கிளாஸில் தான் இதே ஃபைலில் தான் இருக்குது. அப்பண்ட் யூசர் டைப்புக்கு நான் என்ன பாஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நியூ யூசர் ஐடி கமா நான் என்ன அப்பண்ட் பண்ணோம், என்ன ஸ்ட்ரிங் அப்பண்ட் பண்ணோமோ அந்த ஸ்ட்ரிங்கு அதை அப்பண்ட் பண்ணிவிட்டு அதை இங்கே அப்பண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். அந்த வேல்யூ நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் திரும்பி அதை நியூ யூசர் ஐடியில். அதுக்கப்புறம் அந்த நியூ யூசர் ஐடியை என்னோடய ஆப்ஜெக்ட்லேயே செட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஃபைனலாக டிக்ஷனரி இருக்குல்ல அந்த டிக்ஷனரியை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது தான் எனக்கு அந்த டிக்ஷனரியில் அந்த டேட்டாவை சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பிரிண்ட் யூசர் டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரி டேட்டா என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜான் ஐடி வந்து 100, அட்மின் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு. ரீஜென்ரேட் யூசர் ஐடின்னும் போது இது போயிட்டு உள்ள இந்த ஃபங்க்ஷனல் இந்த லாஜிக் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த இஃப் கண்டிஷனில் செக் பண்ணியிருக்கோம். இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது இது எல்ஸ் போனதுனால யூசர்ன்றது தான் இதுக்கு டைப் அப்படின்றனால 100_ யூசர் அப்படின்னு சொல்லி அதோட ஐடியை சேஞ்ச் பண்ணி எனக்கு அந்த டிக்ஷனரி டேட்டாவை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இங்கே. இப்போ நான் இதே வந்து அட்மின் வந்து ட்ரூ அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து _100_ ADM அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் தி ஒரு பேராமீட்டர் ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்டில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பேராமீட்டர் ப்ராப்பர்ட்டியை வச்சு அதை ரிட்ரீவ் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஆக்ஷனை எடுத்து எனக்கு ரன் பண்ணி காமிக்குது. ஸோ பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு கிளாஸஸோ இல்லை ஆப்ஜெக்ட்ஸோ இல்லைனா ஃபங்க்ஷன்ஸில் எதுலையாவது ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதில் டிஸ்கஷன் பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.